மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு நல்வாய்ப்புகள் நம்பிக்கை தரும். வேதனை, கண்ணீர், கவலை இதுதான் என் வாழ்க்கையில போயிட்டு இருந்த ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்றவங்களுக்குலாம் உங்களுக்கு மயிலிறகால் இதம் தடுகிற வகையில இந்த குரு பார்வை உங்களுக்கு ஒரு இதம் தரும் அப்படின்னு ஒரு புது உறவு உங்களுக்கு ஏற்படுது. மிதுனம் டக்கு 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 டக்குன்னு மாற்றும். எல்லாமே ஒரு தொழிலுக்கு எஃபர்ட் போட்டாலும் சரி, ஒரு செயல் செய்து டக்குன்னு வரனா உடனே அதை ஜம்ப் பண்ண பார்க்கும். அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி ராகு இப்படி இருக்கிறவங்களுக்குலாம் கந்தசஷ்டி படிங்க. அதனுடைய தாக்கம் அந்த பிளட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னுவோம். ஆனால் அதை படிச்சுட்டு நம்ம தப்பு செஞ்சோன்னா அந்த நல்ல பிளட்டுமே நம்மளுக்கு அது மாறக்கூடிய அதனுடைய அமைப்பு மாறி நம்மளுக்கு கேடு விளைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் தொங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. வருகின்ற பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டின் 40வது வருடம் அன்று 12 ராசிக்கும் நடைபெறவிருக்கும் பலன்களை துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த சித்திரை முதல் நாள் அன்று உங்களை தேடி ஒரு புதிய உறவு வரப்போகுது. இந்த உறவால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் நம்ம இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த உறவால் நீங்க அடையக்கூடிய சாதக பாதக பலன்களையும் மற்றும் இந்த ஒரு வருடம் நீங்க எப்படி கடந்து வரலாம் என்கின்ற அருமையான ஒரு சில வழிமுறைகளை இந்த பதிவுகளில் பார்க்கலாம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்கு நல்வாய்ப்புகள் நம்பிக்கை தரும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான வருடம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா குரு ஜென்மத்திலிருந்து வனவாசம் போயிட்டோம் அப்படின்னு தொழில் ரீதியாக, அதே போல் நம்மளுக்கு படிப்பு ரீதியாக வெளியூருக்கு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுலேயே பிரச்சனை ஏற்பட்டு மன உளைச்சலோடு உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், உறவுகளை பிரிந்தவர்கள் நிறைய நாங்கள் எப்படி தான் மீண்டு வர போகிறோன்னு தெரியல அப்படின்னு மன வேதனைக்கு உள்ளானவர்களும் இருக்கிறாங்க. 2 ரகமாக இவங்களை பிரிக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த பராபவ வருடம் பலவிதமான பலன்களை பக்காவாக தரும் அப்படின்னு சொல்லலாம். 2இல் குரு ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். இவர் யாருன்னு கேட்டால் நம்மளுக்கு 7-10க்கு உரியவர். இது வரைக்கும் தொழில் இல்லை, தொழிலில் ஒரு மாற்றங்களை செய்யணும்னு நினைக்கிறேன், முடியல, மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த தொழிலால் எனக்கு வருமானம் இல்லை, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வீட்டுக்கு ஏண்டா போகிறோம், வெளியே இருந்துடலாமா அப்படின்னு வேதனைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கை உசரப்போகுது. 2இல் குரு அமர்ந்து மிதுனத்திற்கு அருமையான பலன்களை தரவிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் அப்படின்னு நிறைய மாற்றி யோசித்து போட்ட எஃபர்ட்டுக்கெல்லாம் இப்போ நல்ல அற்புதமான பலன்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆரை பார்த்து நோய் இல்லை, கடன் இல்லை, எதிரி இல்லை. எதிரி இருந்தாலும் ஒன்று உங்களை விட்டு போயிடுவான், இல்லை எதிரி இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழல். வலி, வேதனை, கண்ணீர், கவலை இதுதான் என் வாழ்க்கையில் போயிட்டு இருந்த ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்றவங்களுக்குலாம் உங்களுக்கு மயிலிறகால் இதம் தடுகிற வகையில் இந்த குரு பார்வை உங்களுக்கு ஒரு இதம் தரும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கும். உங்கள் சுமைகளை தாங்கிக் கொள்ள உங்கள் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் உங்களை கரம் பற்றி கொள்வார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு ரொம்ப வலிமையாக. தொழிலில் நிறைய முயற்சி போட்டேன், எஃபர்ட் போட்டேன், எனக்கு தொழிலில் ஒரு பெனிஃபிட்டே இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் தொழிலால் நல்ல பேர், புகழ், அங்கீகாரம் இந்த காலகட்டம் கிடைப்பது உங்களுக்கு அருமையான பலன்களை கொடுக்கும். ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி உங்களுக்கு ட்ரெயின் இருக்க போது. அந்த ஒரு விரயத்தை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க. உழைக்க முற்படுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பில் ஆர்வமும் ஆத்மார்த்தமாக ஈடுபடும் பொழுது, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சொல்லுவோம் இல்லையா, நான் சரண்டராக போடுறேன், எந்த எதிர்பார்ப்புமே இல்லை அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் உங்களுடைய செயல்பாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்லலாம். வண்டி வாகன சேர்க்கை உண்டு, சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்ளலாம், அதற்கான கடன்கள் கிடைப்பது, மாணவர்களுக்கு நல்ல கல்வி,
வெளியூருக்கு வந்து பிரயாணங்கள் ஆகுது. அதே போல் இந்த காலகட்டம் வந்து யாருக்கும் வந்து இப்போ ஒரு அடமானத்தில் ஒரு நகை வச்சுருந்தேன், இல்லை ஒருத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு மாட்டிக்கொண்டேன் இப்படின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவருவது, திருமணம் பண்ணியிருந்தவங்களுக்கு அந்த திருமணத்தில் வந்து பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதை வந்து லாபகமாக பேசி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப எடுத்து கொடுக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு நல்ல வைத்தியங்கள்லாம் கிடச்சி அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்லாம் இப்போ மிதுனத்திற்கு அமையவிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். வயதானவர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அன்றாட பணிகள் போனாலே மிகப்பெரிய விஷயம் போயிடுங்க. புதுசாக வந்து இப்போலாம் வந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்க வேண்டாம். உங்களுக்கான ஒரு வருவாய் இந்த காலகட்டம் வந்து ஏற்பட்டு விடுன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு அழகான கல்வி, நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுனா, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனைகளாக இருந்ததுன்னா இப்போ சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இதில் உறவுல தான் இப்போ இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சூழல். எந்த ஒரு உறவுலையுமே இப்போ திடீர்னு ஒரு புது உறவு உங்களுக்கு ஏற்படுது, மிதுனம் வந்து டக்கு 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 டக்குன்னு மாற்றும். எல்லாமே ஒரு தொழிலுக்கு எஃபர்ட் போட்டாலும் சரி, ஒரு செயல் செய்து டக்குன்னு வரனா உடனே அதை ஜம்ப் பண்ண பார்க்கும். அந்த மாதிரிலாம் ஜம்ப் பண்ணாதீங்க. ரொம்ப பொறுமை, நிதானம், பொறுப்புணர்வாக நடந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய சனி அதை தான் எதிர்பார்க்குறார். நீங்கள் வந்து நீங்களுடைய எஃபர்ட் தான் அவர் உங்களுக்கு கேட்குறார். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் உங்களுடைய உழைப்பை போடுறீங்களோ, உங்களுடைய முயற்சியை செயல்படுறீங்களோ, நீங்கள் ஓயாமல் நீங்கள் ஒழியாமல் வந்து நீங்கள் உழைக்கும் பொழுது உங்களுக்கான பலன்கள் வந்து அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய சூழல் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுனத்தில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா, பழனி திருஆவினன்குடியில் இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுதப்ப சாமி, அவர் தான் வழிபடணும். நல்லா மயில் மேலே ஜம்முன்னு அமர்ந்திருக்கிறார். பள்ளி தெய்வான இல்லாமல் சிவனின் மறு அம்சமாகவே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயனை வழிபடும் பொழுது, ஏன்னா புதனுடைய வீட்டுக்கு சொந்தக்காரர், அந்த புதன் என்ற புத்திக்காரகன் நம்மளுக்கு வந்து சரியாக செயல்படாமல் நம்ம போய் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கூடும். ஏன்னா ஒரு காரியம் நடந்து முடியல அப்படின்னாலே அதை போய் ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கும். அந்த மாதிரியான போய் செயல்களை மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த குழந்தை வேலாயுதப்ப சாமி உங்களுக்கு வந்து நல்லா கை கொடுப்பாரு. இவருடைய வழிபாடு நீங்கள் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த முருகனை வழிபடும் பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் நடக்கும். கந்த சஷ்டி கவசம், நான் மனதளவில் தூய்மையாக இருக்கிறேன்றவங்கெல்லாம் கந்த சஷ்டி கவசத்தை படிங்க. இல்லைங்க எனக்கு ஏதாவது அப்பப்போ வந்து மைண்டு வந்துடும், நான் ஒரு இந்த என்னுடைய போக்கே வேறு மாதிரி இருக்குன்னு தயவுசெய்து படிச்சிடாதீங்க. ஏன்னா இந்த கந்த சஷ்டி கவசம் படிக்க படிக்க நம்ம உடலில் இருக்கிற ரத்தம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு நம்மளுக்கு எந்த ஒரு செயல்பாடும் வந்து தடை இருக்காது. நம்ம கெட்ட எண்ணெய் வச்சுருந்து அதை படித்தோம்னா நம்முடைய ரத்தமே வந்து அங்கே வந்து சிறப்பாக இருக்காது. ரத்த ஓட்டமும் ரத்தத்துடைய தன்மையுமே சிறப்பாக இருக்காதுன்னுவாங்க. அதனால் ஏன்னா சனி செவ்வாய், சனி ராகு இப்படி இருக்கிறவங்களுக்குலாம் கந்தசஷ்டி படிங்க, அதனுடைய தாக்கம் வந்து அந்த பிளட்டு வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னுவோம். ஆனால் அதை படிச்சுட்டு நம்ம தப்பு செஞ்சோன்னா அந்த நல்ல பிளட்டுமே நம்மளுக்கு வந்து அது மாறக்கூடிய, அதனுடைய அமைப்பு மாறி நம்மளுக்கு கேடு விளைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். அதனால் சஷ்டி கவசம் யார் படிக்கணுன்றதை இப்போ நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வருடத்தில் மிதுனம் ரொம்ப பொறுமை நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுங்க. உழைப்பு போட்டிங்க, நான் ரெடி உழைப்பு போடுறதுக்கு, எனக்கான வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்கும், எனக்கான வந்து ஒரு மாற்றம் கிடைக்குமா கிடைக்கும், எனக்கான பொருளாதாரம் கிடைக்குமா கிடைக்கும். மாணவர்கள்லாம் இது வரைக்கும் மண்டல ஏறலாம் கூட இப்போ வாய் விட்டு படிச்சிங்கன்னா படிப்பீங்க. எப்போ என்னென்ன விஷயம் முடிக்கணும், உங்கள் வாய் சாதரித்தால், உங்கள் பேச்சு சாதரித்தால், அது ஆண் பெண் இரு பாலருக்குமே உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறே நடைபெறக்கூடிய ஒரு அருமையான வருடம். ஏன்னா உலகத்திலேயே வந்து போர் மேகங்கள் சூழ்ந்து பற்றாக்குறை, உணவுக்கு பற்றாக்குறை, டீசலுக்கு பற்றாக்குறை, சிலிண்டருக்கு பற்றாக்குறை. இப்போ சிலிண்டரே வரமாட்டேது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா சிலிண்டர் வந்துடும் ஒரு வாரத்திலேயே. இது எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி இருக்கக்கூடிய ஊர்லேயே பொருளுக்கு தட்டுப்பாடுனா மிதுனம் வீட்டில் பொருள் வந்து அப்படியே வந்து குவியக்கூடிய ஒரு அருமையான நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. உடல் ஆரோக்கியம் கவனம், உணவு பழக்க வழக்கங்களில் கவனம், தான தர்மம், நம்ம சேரிட்டியில் நீங்கள் வந்து பங்களிக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான தொழில் அமைப்பும், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அயன சயன போகமும், உங்களுக்கு நல்ல சுக சௌகரியங்களையும், உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அழகாக தீர்த்து கொடுக்க சனி பகவான் உங்களுக்கு கர்மக்காரகனாக மீன வீட்டில், அதாவது இதுவும் கடந்து போகணும்னு சொல்லக்கூடிய மீன வீடும் அங்கே தான் வந்து
அனைவரிடத்திலும் அன்பை கொடு, அளவில்லாம அன்னை தெரசா அம்மாரின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமாக இடமும் அங்குதான். அந்த இடத்துல சனி இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாருக்கும் நல்ல மனமோந்து கொடுக்கும் பொழுதும் நல்லா உழைக்கும் பொழுதும் அதிகப்படியான பலனை அற்புதமாக பெற்றுக்கொள்வீர்கள். மிதுன ராசி லக்னத்திற்கு என் உளம் கனிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ராசிக்கான பலனை நம்ம துல்லியமாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் இருக்குது, நான் ஒரு குழந்தை பேர், திருமணம், இல்லை ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இல்லை தொழிலில் மாற்றங்கள் செய்து கொள்ளலாமா, முதலீடுகளை செய்து கொள்ளலாமா, வீடு கட்டலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் தேவையில்லையா, அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கும் உங்களுடைய வாழ்நாளில் இனி வரும் காலகட்டம் எப்படி இருக்குன்ற சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஜாதகங்களை சிறப்பாக ஆராய்ந்து துல்லியமான பலன்களை அறிந்து உங்கள் வாழ்நாளை சிறப்பாக்கி கொள்ளலாம். நாங்கள் உள்ளூரில் இல்லை, வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான ஜோதிட ஆலோசனைகள் சிறப்பாக வழங்கப்படும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.